அருள் அமுதம். ஓம் நமோ சுகதேவாய நமக. எல்லாமல்ல சுகபிரம்ம மகிழ்ச்சியினுடைய அருட்கருணையாலும் அடியனுடைய குருநாதர் ஸ்ரீ ஜெயகாந்தி ஐயா நாயுடு அவர்களையும் ஸ்ரீ குமார் குருஜி அவர்களையும் அது மட்டுமல்லாமல் காகபுஜண்ட ஞான வாசிஷ்ட சிகரம் அருள்மாமணி ரகுமணி குருஜி அவர்களையும் பொன்னார் பாதங்களிலே அடியேன் அனந்த கோடி நமஸ்காரங்களை தெரிவித்து கொண்டு அடியனுடைய ஆச்சாரியனுடைய திருவடிகளில் அனந்த கோடி நமஸ்காரங்களை தெரிவித்து கொண்டு வருகின்ற தமிழ் புத்தாண்டை ஒட்டி இந்த வருடம் பராபவ வருடம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வருடத்திலே இந்த வருடத்தினுடைய பலன்களை பற்றி ஸ்ரீ சுகபிரம்ம மகிழ்ச்சி அடியனுடைய திருவாக்கிலே அமர்ந்து அருளக்கூடிய அந்த வருட பலன்களை நாம் இந்த பதிவிலே பார்க்கவிருக்கிறோம். அதற்கு முன்பாக இந்த அருளமுதம் யூடியூப் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து மேலும் பல பதிவுகளை தாங்கள் பார்ப்பதற்கு ஏதுவாக இது அமையும் என்கின்ற அடிப்படையில் அடியின் வேண்டுகோளை விடுத்து நாம் இப்போது சுகபிரம்ம மகிழ்ச்சியின் அருள் வாக்கினை அந்த ஜீவநாடி என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு லைவ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாடி வாக்கை இப்பொழுது நாம் காண்போம். இந்த வருட பருவத்தின் பலனாக ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷி அடியனுடைய வாக்கிலே அமர்ந்து இந்த வருடத்தினுடைய பலன்களை அருளியிருக்கிறார். அவர் அருளுகின்ற பொழுது முதலாவதாக அவர் சொல்வது, இந்த வருடமானது அனைவருக்கும் நலம் பொருந்திய வருடமாக அமையும் என்று ஆரம்பித்து தன்னுடைய மொழியை தொடர்கிறார். ஏன் நலம் பொருந்திய வருடம் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், இவ்வருடத்தினுடைய அரசனாக குரு இருப்பதனால் இவ்வருடம் நலம் பொருந்திய வருடமாக இருக்கும். 1000 போர்கள் மூண்டாலும் 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் அனைவரும் குருவினுடைய அருளால் அனைத்தும் தீர்க்கப்பட்டு நலமுடன் வாழ்வார்கள் என்கின்ற அடிப்படையிலே தான் அவர் வருடம் நலமான வருடமாக அமையும் என்று அருளியிருக்கிறார். மேலும் அவர் இந்த வருடத்தினுடைய பலன்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது, இவ்வருடம் பிறந்ததோ 14ஆம் தேதி ஏப்ரல் மாதம் அந்த செவ்வாய்க்கிழமை மங்களகாரன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயுடைய கிழமையிலே இவ்வருடமானது பிறந்திருக்கிறது. எனவே மங்களங்கள் பொங்கி வரும் இக்காலத்தை என்று அருளியிருக்கிறார் இவ்வருடத்திலே. அது மட்டுமல்லாமல் மேலும் சொல்லுகிறார், குரு 2 தனஸ்தானத்திலே குடும்பஸ்தானத்திலே அமையப்பெற்று இருப்பதனாலும் அது மிதுனத்தில் அமையப்பெற்று அந்த மிதுனத்திற்கு அதிபதியான புத பகவான் அந்த குருவனுடைய வீடான மீனத்திலே சனியுடனும் செவ்வாயுடனும் அமையப்பெற்று இருப்பதனால் குருவும் புதனும் பரிவர்த்தனா யோகம் பெற்று இருப்பதனால் தன பற்றாக்குறைகள் ஏற்பட்டாலும் அந்த தனப்பற்றாக்குறைகள் குருவினுடைய அருளால் அனைத்தும் தீரப்பெற்று நலமாக வாழ்வார்கள் என்றும் சொல்லியிருக்கிறார். மேலும் அந்த ஜாதகத்திலே படி இந்த வருடப்பிறப்பினுடைய அமைப்பின்படி லக்னம் என்கின்றது சுக்கிரனுடைய வீடு ரிஷபத்தேலை அமையப்பெற்று இருப்பதனாலும் அதில் 6ஆம் இடத்துக்கு அதிபதியான ருணரோக சத்துருஸ்தானத்துக்கு அதிபதியாக சுக்கிரனும் இருப்பதனால் அந்த சுக்கிரன் சூரியனுடன் கூடி 12 அமையப்பெற்று இருப்பதனால் இந்த 6ஆம் இடம் என்பது ருணரோக சத்துருஸ்தானமாக இருப்பதனால் இவ்வருடத்திலே உலகளாவிய அதுவும் வெளிநாடுகளிலே பெரும் யுத்தங்கள் ஏற்படும். அதுவும் சுக்கிரன் என்று சொன்னால் பார்க்கவ தேசம் என்று பெயர். பார்க்கவ தேசம் என்று சொன்னால் அமெரிக்கா. இந்த அமெரிக்காவை மையமாக வைத்து உலக யுத்தங்கள் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அதனால் பெரும் பொருட்சேதங்களும் உலகளாவிய ஒரு பெரும் பற்றாக்குறைகளும் ஏற்படும் என்று கூறியிருக்கிறார். மேலும் அவர் கூறுகிறார், 4 கேது அமையப்பெற்று இருப்பதினால் அந்த கேது மக நட்சத்திரத்திலே அமையப்பெற்று இருப்பதனாலும் அந்த கேதுவுடைய சாரத்திலே அவருடைய நட்சத்திரத்தில் அமையப்பட்டு இருப்பதனால் உலகளாவிலே நிறைய வீடுகளும் தொழிற்சாலைகளும் எண்ணெய் கிடங்குகளும் நிறைய கட்டடங்களும் இடிபாடுகளுக்கு யுத்தத்தினால் இடிபாடுகள் ஏற்படும் என்றும் கூறியிருக்கிறார். மேலும் அது மட்டுமல்லாமல் சனியும் செவ்வாயும் கூடி இருப்பதனால் சனி செவ்வாய் கூடி இருக்கின்ற காலத்திலே இங்கு உலகத்திலே
அதிகமான யுத்தங்கள் மிகவும் வக்கர புக்தியுடன் யுத்தங்கள் நடைபெற்று வரும். வக்கர எண்ணங்களுடனே இந்த யுத்தங்களானது நடைபெற்று கொண்டு இருக்கிறது என்று அருளி இருக்கிறார். அதனால் பெரும் பொருட்செலவுகளை உலகளாவியில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ராகுவும் சந்திரனும் 10விலே கூடியிருப்பதனால் உலகளாவில் எண்ணெய் வளங்கள் அதிகமாக பாதிக்கப்படும், நீர்நிலைகள் வற்றக்கூடும். அது மட்டுமல்லாமல் மேலும் இந்த உலகத்திலே ரசாயன உற்பத்திகள், எண்ணெய் உற்பத்திகள் எல்லாம் பாதிக்கப்படும் என்று கூறியிருக்கிறார். மேலும் குரு பார்வை இருப்பதினால் அவை அனைத்தும் சீர் செய்யப்பட்டு அது அனைத்தும் மேம்படும் என்றும் அவர் அருளி இருக்கிறார். ஏனென்று சொன்னார், இந்த வருடத்திலே இந்த லக்னம் சுக்கிரனுடைய வீட்டில் ரிஷபத்தில் அமையப்பெற்று இருந்தாலும் அந்த லக்னம் மிருகசிரீஷம் என்று சொல்லக்கூடிய செவ்வாயுடைய நட்சத்திரத்திலும், சூரியன் அந்த அஸ்வினி நட்சத்திரத்திலும், சந்திரன் சதய நட்சத்திரத்திலும், செவ்வாய் உத்திர நட்சத்திரத்திலும், உத்திரட்டாதி நட்சத்திரத்திலும், புதன் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலும், குரு புனர்பூஷ நட்சத்திரத்திலும், சுக்கிரன் பரணி நட்சத்திரத்திலும், சனி உத்திரட்டாதி நட்சத்திரத்திலும், ராகு சதய நட்சத்திரத்திலும், கேது மக நட்சத்திரத்திலும் அமையப்பெற்று இருக்கிறார்கள். இதில் ஒரு அதிசயம் என்னென்று சொன்னால், 3 கிரகங்கள் உத்திரட்டாதி என்று சொல்லக்கூடிய சனியுடைய நட்சத்திரத்திலே அமையப்பெற்று இருக்கிறது. ராகுவும் கேதுவும் தங்களுடைய சொந்த நட்சத்திரத்திலே அமையப்பெற்று இருக்கிறார்கள். எனவே பாவர்களுடைய பலம் அதிகமாக இருப்பதனால் பலம் அதிகமாக இருப்பதனால் இவ்வுலகத்திலே அதிகமான பாவங்கள் ஏற்படும், அதிகமான யுத்தங்கள் ஏற்பட்டு இது ஒரு சிறிய ஒரு உலகப் போராக மாறுவதற்குரிய வாய்ப்புகளும் ஏற்படும். ஆனால் குருவினுடைய பார்வை அந்த சந்திரன் மேல் விழுவதனால் அந்த குரு என்று சொல்லக்கூடிய அந்த இந்தியா தான் குரு தான் இந்தியா. ஏனென்று சொன்னால் மற்ற கண்டங்கள் எல்லாம், இப்போ சுக்கிரன் என்று சொன்னால் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா என்று சொன்னால் சூரியன், ஈரான், ஈராக் இந்த மாதிரி எண்ணெய் வளங்கள் உள்ள கண்ட்ரியெல்லாம் செவ்வாய், ஆனால் சனி என்று சொன்னால் ஆப்பிரிக்கா. இவ்வாறாக கிரகங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கண்டத்தை ஆட்சி புரிகிறது. அந்த வகையிலே குரு இந்தியாவாக இருப்பதனால் அந்த குருவினுடைய பார்வை சந்திரன் மேல் விழுவதனாலும் ராகுவின் மேல் விழுவதனாலும் இந்த உலகளாவிலே ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளெல்லாம் இந்த விஸ்வகுரு என்று சொல்லக்கூடிய நம்முடைய பாரதத்தினால் தீர்க்கப்படும். எனவே பாரதம் இந்த உலகத்திற்கு ஒரு தலைமை பீடமாக இருந்து இந்த யுத்தத்தை, ஏற்படக்கூடிய உலக மகா யுத்தத்தை, 3ஆம் போர் யுத்தத்தை தடுத்து இந்த உலகத்தை ஒரு அமைதி பூங்காவாக மாற்றுவதற்கு இந்த பாரதம் ஒரு விஸ்வகுருவாக திகழும் என்றும் சுகபிரம்ம மகரிஷி தன்னுடைய வாக்கிலே அருளி இருக்கிறார். மேலும் இந்த வருடத்திலே செவ்வாய், சனி, புதன் 3 பேரும் 11 அமையப்பெற்று இருப்பதனால் தொழிலிலே தாங்கள் முதலீடுகளை சரியான அளவிலே கொண்டு சொல்ல வேண்டும் என்று ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறார். தன விஷயத்திலே ஷேர் மார்க்கெட்டிலே பணம் போடுவதை தவிர்க்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். மேலும் தங்கம் வாங்குபவர்கள் சற்றே காலம் பொறுத்து அதன் பிறகு யுத்தம் நீங்கிய பிறகு பொருளிலே பணத்தை முதலீடு செய்ய அருளிக்க வேண்டுகோளை விடுத்திருக்கிறார். இவ்வாறாக சுகபிரம்ம மகரிஷி இவ்வருடத்தை பற்றி, இவ்வருடத்தினுடைய பலன்களை பற்றி பலவாறாக கூறியிருக்கிறார். விசேஷமாக இவ்வருடத்திலே இம்மக்கள் நன்றாக பின்பகுதியிலே மழை பொழியப்பட்டு நல்ல ஒரு பசு மாடுகள் மூலமாக நிரம்பிய பால்களை பெற்று பால்வளம் சுரந்து எல்லோரும் அந்த ஒரு இலக்குமி என்று சொல்லுகிறார். இலக்குமியினுடைய அருளை பெற்று அந்த திருமகனுடைய அருளை பெற்று எல்லோரும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வார்கள் என்று அந்த ஒரு சுக்கிரன் லக்னமாக அமையப்பெற்றதனால், சுக்கிரனுக்கு அதிதேவதையாக மகாலட்சுமி இருப்பதனால் அந்த லட்சுமியினுடைய அருளால் எல்லோரும் எல்லா விதமான சுகங்களையும் அயன சயன சுகபோகங்களையும் பெற்றும் வளமாக வாழ்வார்கள் என்றும் அருளை இருக்கிறார். அருள் அமுதம்.